இது வரைக்கும் 50 ஆண்டு இருந்தவங்க செய்யாதவங்க நீங்கள் ஏன் செய்ய போகிறீங்க? சும்மா வாயில் வடை சுட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு, மக்கள் ஓட்டு வாங்குறதுக்கு தான் செய்கிறீங்களா? இளைஞர்கள் வந்து நிறைய பாதிப்படைகிறாங்க, உழைப்பிலேருந்து வெளியேறாங்க. திராவிட ஆட்சினால நிறைய கொடுங்கோல் ஆட்சி தான் இது. கார் தருவோம், பைக் தருவோம், வீட்டுக்கு வீடு தருவோம், அப்பெல்லாம் வடை சுடாதீங்க. ஏன்னா தமிழர்களுக்கு தான் இந்த ஆட்சி இருக்கணுன்ற ஒரு அடிப்படை உரிமையை வந்து இழந்து இந்த தமிழ்நாட்டில் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். இதை நாங்கள் மீளெழுச்சி கொள்ளணும், தமிழர்களில் தான் ஆட்சி புரியணுன்றத ஒரு புரிதலை ஏற்படுத்தினதே அண்ணன் சீமான் அவர்கள் தான். உங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவீங்க. நீங்கள் வந்து எல்லாருமே சொல்லுவீங்க டிவிகே விசஸ் டிஎம்கேன்னு. அது போட்டி இல்லை. இனிமேல் தமிழ் தேசத்துக்கும் திராவிடத்துக்கும் தான் இங்கே போட்டியே. எந்த கட்சியும் செய்யாது நாம் தமிழ் கட்சி செய்கிறாங்க. நாம் தமிழ் கட்சி மாற்றுத்திறனாளிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மாற்றுத்திறனாளிகளை தனித்துவமாக பார்த்து, அதாவது மாற்றுத்திறனாளிக்கு என்ன வேணுமோ கண்டிப்பாக நாம் தமிழ் கட்சி சார்பாக செய்கிறாங்க. இப்போ எங்களுக்கும் மற்ற ரசிகர் கட்சிகளுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, நாங்கள் வந்து அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம். நீங்கள் வந்து என்னென்னா நம்மளோட இன்டர்வியூலாம் பார்த்துருக்கீங்க. அதில் வந்து நம்மளோட முன்னாடி நின்று அவங்களால வந்து நம்ம கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. விஜய் வந்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். ஏன்னு கேட்டால் ஒரு சில தமிழ்நாட்டில் தற்கொலைகள்லாம் யாருன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்கள் அண்ணன் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நம்ம வந்து மக்களுக்காண்டி நிற்கிறோம். தற்கூரி கூட்டம்லாம் ஒரு தாட்டி வாங்க, எங்கள் கலந்தாய்வுக்கு வாங்க, உட்காந்து பாருங்கள். பார்த்து அதில் என்ன பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, ஒரு கூட்டம்லாம் எப்படி நடத்தணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கிட்டு பேசுங்க. காத்திருங்க, நாம் தமிழர், நாமே தமிழர். பிரபாகரன் வாழ்க, பிரபாகரன் வாழ்க. இலக்கம் ஒன்றான இனத்தின் விடுதலை. தாய் தமிழ் உறவுகளுக்கு பணிவான வணக்கம். அருந்தமிழ் செய்தி தொலைக்காட்சி புதியதாக தொடங்கப்பட்ட ஊடகம். இது மற்றும் ஒரு செய்தி தொலைக்காட்சி அல்ல. இது உண்மையை உடனுக்குடன் எடுத்து சொல்வதற்கு தொடங்கப்பட்ட தமிழ் தேசிய தொலைக்காட்சி. இந்த தொலைக்காட்சியை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் பெயர் பி. முகிலன். நான் வந்து சங்ககிரி சட்டமன்ற தொகுதியிலேருந்து வந்திருக்கேன், சேலம் மாவட்டம். இப்போ நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிற மாநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா வெறும் மனிதர்களுக்கானதாக மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு உயிர்களுக்கானதும் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு நிலம், நீர், ஆகாயம் போன்ற பஞ்சபூதங்களுக்கான மாநாடாக இருக்குது. இந்த நாம் தமிழர் கட்சிங்கிறது வந்து வெறும் பேரில் மட்டும் நாம் தமிழர்னு இல்லாமல் சாதி மத வேறுபாடின்றி இனம் மொழியாக இணைந்து நாம் தமிழராக நிற்கிறோம். இங்கே வந்து கொள்கையும் கோட்பாடும் உள்ள அரசியலை முன்னெடுத்து, இது வந்து ஒரு அரசியல் போர், ஆனால் அறிவாயுதம் உள்ள ஒரு அரசியல் போராக நாங்கள் முன்னெடுத்து கொண்டு போயிட்டுருக்கோம். எங்கள் அண்ணா சீமான் அண்ணா வந்தால் எப்படி சாதி ஒழிப்பார்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு மாவீரர் நாள், ஒரு சிறப்பான தமிழர்கள் நாளுக்கெலாம் வந்து குருதி கொடை கொடுத்து சாதி மத பேதத்தை பிரித்து குருதி கொடை வழங்கிட்டுருக்கோம். எங்களோட பொருளாதார கொள்கை வந்து தற்சார்பு பொருளாதார கொள்கை. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை அமைத்து பசுஞ்சாலை பள்ளிகளை உருவாக்குவோம். எங்களோட கனவு வந்து தலைவரின் கனவு வந்து நினைவாக்குவோம். தமிழரின் தாகம், தமிழீழத்தாயகம், தமிழராக இணைவோம், நாம் தமிழர். இங்கே இப்போ நடக்கிற தேர்தல் அரசியலில் வந்து நிறைய பேர் வந்து கொள்கை கூட்டமாக சேர்ந்துருக்கிற ஒரு மத்தியில் வந்து ஒரு சில தற்கொலை கூட்டம்லாம் வந்து சேர்ந்துருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ தாவேக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு கொள்கை என்னன்னு கேட்டாலே தளபதி தளபதி தளபதிங்கிறாங்க. ஆனால் என்னங்கிறது அவங்களுக்கு சரியாக வந்து தெரிய மாட்டேங்குது. ஆனால் உண்மையாலுமே நாம் தமிழர் கட்சி வந்து 15 காண்ட அரசியல் வரலாற்றில் வந்து தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி வந்து களம் காண்டுட்டு இருக்காங்க ஒவ்வொரு தேர்தலையுமே. இப்போ 2024 வந்து தளபதின்னு வந்து கொள்கை இல்லாத கூட்டம் வந்தனால வந்து அண்ணன் சீமான் வந்து வாக்கு வந்து சரிவேறுபடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. விஜய் வந்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். ஏன்னு கேட்டால் ஒரு சில தமிழ்நாட்டில் தற்கொலைகள்லாம் யாருன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்கள் அண்ணன் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நம்ம வந்து மக்களுக்காண்டி நிற்கிறோம். மக்களுக்காண்டி மட்டும் இல்லை, நம்ம வந்து உயிர்மனியவாதிகளாக நிற்கிறோம். அதனால் வந்து அவங்களுக்கும் சேர்த்தா நம்ம அரசியல் பண்ணுறோம். அதனால் வந்து அவங்களையும் அரசியல் எப்படி படுத்துறதுன்னு தான் அண்ணன் வந்து மாணவர் பாசறையில் வந்து எங்கள்கிட்ட விழிப்புணர்வாக பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து இப்போ மாணவர் பாசறை மாநில கலந்தாய்வுக்கு வந்திருக்கோம். இப்போ களப்பணிக்காக
என்னென்ன பண்ணணுன்றத அண்ணா வந்து எங்களுக்கு தெளிவாக சொல்லி எங்களை வழி நடத்துறதுக்காக இந்த களப்பணி வந்து எப்படி நடக்கணும், 2026 களப்பணி எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்கிறதுக்காக மாணவர்கள் ஆகிய எங்களை வந்து எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைச்சு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போ எங்களுக்கும் மற்ற ரசிகர் கட்சிகளுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, நாங்கள் வந்து அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம். நீங்கள் வந்து என்னென்னா நம்மளோட இன்டர்வியூலாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நம்மளோட முன்னாடி நின்று அவங்களால வந்து நம்ம கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா கேள்விகளுக்கு பதிலே இல்லை. அந்தளவுக்கு நம்ம அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம். அவங்க கேட்குற கேள்விகள் வந்து அவ்வளவு அறிவியல் சார்ந்ததாக இருக்கும், அரசியல் சார்ந்ததாக இருக்கும். நம்மளோட மாணவர் பாசறையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அரசியல் படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. நம்ம இனத்தோட விடுதலைக்காகவும் நம்ம மக்களுக்காகவும் பேசுகிறோம். நம்ம மக்களுக்காக மட்டும் இல்லாமல் மாடுகளுக்காக, ஆடுகளுக்காக, அது இல்லாமல் எல்லா உயிர்களுக்காகவும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதனால தான் நம்மளோட நாம் தமிழர் கட்சி வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை. சீமானண்ணா அதுக்கு தான் தேவை. சீமானண்ணா மக்களுக்காக மட்டும் பேசலை, எல்லா உயிர்களுக்காகவும் பேசுகிறாங்க. அதனால தான் சீமான் அண்ணனுக்காக நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம். சீமான் அண்ணா வந்து திரை கவர்ச்சி அதை பார்த்து நாங்கள் வரல. நாங்கள் அவரோட அரசியலை பார்த்தும் அவரோட கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பார்த்து வந்திருக்கோம். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. வணக்கம். நாங்கள் வந்து மணப்பாறை சட்டமன்ற தொகுதியிலேருந்து வந்திருக்கிறோம். நான் வந்து அண்ணனோட கொள்கையை பிடிச்சி தமிழ் தேசம்னா என்னங்கிறது வந்து எனக்கு எங்கள் அண்ணன் தான் சொல்லிக் கொடுத்தாரு. அவர் மூலியம் தான் எனக்கு தமிழ் தேசம்னா என்னன்னு எனக்கு தெரியும். அப்படி ஒருத்தர் அவர் இல்லைனா நானும் வந்து இன்னைக்கு சில தற்கொலைகள் மலையை சுற்றிட்டு இருந்திருப்பேன். நாங்களாம் வந்து திரையில பார்த்து அரசியலுக்கு வந்தவங்க கிடையாது. எங்கள் அண்ணனை பார்த்து தான் வந்தவங்க. நாங்கள் என்றைக்குமே வந்து தமிழ் தேசத்துக்கு கூட தான் இருப்போம். எங்கள் அண்ணனோட தான் இருப்போம். 2026 நாங்கள் கண்டிப்பாக வந்து ஆட்சியில் அமைவோம். மாணவர் பாசறை எது நாம் தமிழ் கட்சி எதுக்குன்னா, நாம் தமிழ் கட்சி ஜாதி மதம் அதில் எதுவுமே பார்க்க மாட்டோம். நம்ம வந்து கடலின் மாநாடு போடுறோம், மாணவர் பாசறை மாநாடு, மடத்தின்னு மாநாடு, ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு கேவலங்கிறாங்க. அப்போ பால் எதுலேருந்து குடிக்கிறாங்க, ஆடு மாடு மேய்ச்சா ஆட்டுக்கறி வக்காலே ஆட்டுக்கறி சாப்பிடும். ஆடு மேய்க்கிற கேவலம், மாடு மேய்க்கிற கேவலம்னா பசும்பால் எதில் குடிக்கிறாங்க, பசும்பால் மாட்டு இருந்தாலும் குடிக்கிறாங்க. அப்போ எதுக்கு மாடு மேய்க்கிற கேவலங்கிறாங்க. அதே போல் எந்த கட்சியும் செய்யாது நாம் தமிழ் கட்சி செய்கிறாங்க. நாம் தமிழ் கட்சி மாற்றுத்திறனாளிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மாற்றுத்திறனாளிங்களை தனித்துவமாக பார்த்து, அதாவது மாற்றுத்திறனாளிக்கு என்ன வேணுமோ கண்டிப்பாக நாம் தமிழ் கட்சி சார்பாக செய்கிறாங்க. இப்போ நிலக்கரி சுரண்டுறதுனால அதுக்கும் தனியாக நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். அரிட்டாப்பட்டிக்கு ஒரு மாநாடு போட்டால் அதுமாதிரி பழந்தூர் விமான நிலையம் வராமல் இருக்கு, நாம் தமிழ் கட்சி சார்பாக வராமல் இருக்கு. அதுமாதிரி 8 வழிச்சாலை வராமல் இருக்குன்னா நாம் தமிழ் கட்சி சார்பாக 8 வழிச்சாலை வராமல் இருக்கு. எந்த கட்சி காரணம் தனியாக மாநாடு, ஆடு மாடு மாநாடு. இப்போ மரத்தை கட்டி பிடிச்சிருக்கான், எங்களை லூசு கிறுக்கு பயம் பண்ணுவோம். மரம் இல்லாமல் உயிர் வாழ முடியுமா? மரம் இல்லாமல் எவனாச்சும் உயிர் வாழ முடியுமா? நம்ம மூச்சை காசு மரத்துலேருந்து தான் வருது. 2026 நாங்கள் புதிய அரசு, புதிய வரமுறை படைப்போம். காத்திருங்க. நாம் தமிழர், நாமே தமிழர். பிரபாகரன் வாழ்க, பிரபாகரன் வாழ்க. இலக்கம் ஒன்றான இனத்தின் விடுதலை. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் மாணவர் பாசறை சார்பாக வந்திருக்கோம். நாங்கள் வந்து நாளைய காலத்தில் வந்து நாங்கள் தேர்தலை வந்து சந்திக்க போகிறோம். 2026 விஜயவா சீமானா என்ற விமர்சனம் போய்கிட்டு இருக்கு. விமர்சன கூட்டத்தில் நாங்கள் யாருன்று தெரியும். இன்றைய சூழலில் வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு இருக்க திராவிட கட்சிகளுக்கு எதிராக நாங்கள் தான் இருக்கோம். தமிழ் தேசியம். இந்த தமிழ் தேசிய அரசியலில் வந்து இன்று வரைக்கும் நாங்கள் கை தூக்கி நிற்கிறது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். நாங்கள் வந்து திரை கவர்ச்சியில் வந்து மூழ்கி கிடக்கலை. எங்கள் தலைவர் பிரபாகரன் பார்த்து வளர்ந்தவங்க நாங்கள். தாய் தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கு இந்த கூட்டம் வந்து எதுக்கு கூடியிருக்குன்னா, மாணவர் பாசறை மூலமாக வந்து கலந்தாய்வு கூட்டம் நடந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு கூட்டம் சொல்கிறத விட ஒரு வகுப்பறை. நானும் இப்போ இங்கே வந்திருக்கிற எல்லாருமே அந்த ஒரு கண்ணோட்டத்தில் வந்திருக்காங்க. அரசியலுங்கிறது பொதுவாக வந்து எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட அரசியலை வந்து ஒரு ஆசானாக இருந்து செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து வழி நடத்திட்டு வராரு. வரும் இளம் தலைமுறையினர் வந்து எந்த மாதிரி நோக்கத்தில், எந்த மாதிரி வழியில் வந்து கொண்டு போகணுங்கிறதுக்கான ஒரு அடையாளமே அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். நான் வந்து இந்த நாம் தமிழர் கட்சின்னு சொல்லுவேன்னா, நாம் தமிழர் குடும்பத்தில் வந்து ஒரு 10 வருஷமாக வந்து தொடர்ந்து களப்பணி செய்து வந்துட்டுருக்கேன். இந்த பொதுக்கூட்டம், இந்த மாதிரி கட்சி கூட்டங்களில் வந்து ஒரு ஒழுக்கம், ஒரு இராணுவ கட்டுப்பாடு, தலைவர் பிரபாகரன் அவரோட வழியிலிருந்து இன்னைக்கு வந்து அந்த ஒழுக்கம், கட்டுப்பாடு எல்லாமே வந்து நாம் தமிழர் கட்சி இந்த குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு கட்டுப்பாடோடு நடக்குது. அதெல்லாம் பார்க்குறப்ப சில அணில்களுக்கும் எல்லாரையும் தற்கொலைன்னு சொல்லலை,
ஒரு சில தற்கொலைகளுக்கு நான் சொல்லி ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். எந்த ஒரு அவதூறை வந்து நீங்கள் வந்து பரப்பலாம், அதுக்கான ஆதாரமும் எல்லாமும் எங்ககிட்ட இருக்குது. ஆனால் உங்கள் அவதூறுகளை மட்டுமே நீங்கள் பரப்பக்கூடாது. கருத்தியல் ரீதியாக எங்ககிட்ட நீங்கள் மோதி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேள்விக்கு கூட நீங்கள் வந்து பதில் சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற அணில்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். இப்போ என்னென்னா நிறைய விமர்சனங்கள், நிறைய குறைகள் வந்து அண்ணன் சீமான் மேலே வந்து நீங்கள் வைக்கிறீங்க. அதையும் நாங்கள் வந்து ஆதாரத்தோடு வந்து நாங்களும் நிரூபிக்கிறோம். அப்படி இருந்தும் கூட நீங்கள் அடிப்படை அறிவு கூட இல்லாமல் சில தரங்கட்ட விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் ஒன்று தான் சொல்லுவீங்க. நீங்கள் வந்து எல்லாருமே சொல்லுவீங்க டிவிகே விசஸ் டிஎம்கேன்னு. அது போட்டி இல்லை. இனிமேல் தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் தான் இங்கே போட்டியே. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பரமக்குடி சட்டமன்ற தொகுதியிலிருந்து வர்றோம். என்னோடய பெயர் வந்து சாமிநாதலிங்கம். நான் மாவட்ட துணை செயலாளராக பரமக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு களப்பணி ஆட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம சீமானண்ணன் கூட வந்து இவ்வளோ மாணவர்கள் வந்து நிற்கிறோம் அப்படின்னா சும்மா கிடையாது. காத்தெடுத்த பூ பறக்கும் பாருங்க, அந்த பூவெலாம் கிடையாது. நாங்கள் வந்து வீரியமாக நிற்கிற ஒரு தத்துவ கூட்டம். சும்மா வந்துட்டு திரைக்கவர்ச்சிக்காண்டி வந்துட்டு ஓடிக்கிட்டு திரிஞ்சுட்டு அவங்க பின்னாடி போயிட்டு எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் வந்துட்டு போயிட்டு தருவாங்க பாருங்க. அது வந்துட்டு ஒரு இதுக்கும் பயனற்றது. நாங்கள் வந்து வீரியமாக செயல்படுறதுக்கு அந்த 2026 வந்துட்டு களப்பணியாற்றுறதுக்கு தயாராக இருக்கோம். எதுக்காண்டிலாம் நின்றுட்டுருக்கோம் அண்ணன் சீமான் பின்னாடி, அவர்களுக்கு பின்னாடி எதுக்காக நின்றுட்டுருக்கோம் அப்படின்னா, சுற்றுச்சூழல் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு, தமிழ்நாட்டை வந்து எப்படி பாதுகாக்கணுன்ற ஒரு ஐடியாலஜி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காண்டி மட்டும்தான் நின்றுட்டுருக்கோம். சில ஐடியாலஜியே இல்லாமல் ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்கு. அப்புறம் திராவிட கட்சிகள் ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருந்த, இந்த ஆட்சி ஆண்டு கொண்டிருந்த திராவிட கட்சிகள்லாம் வந்துட்டு மறைமுகமாகவோ நேரடியாகவோ எவ்வளவோ எல்லாருக்குமே தெரியும் மக்களுக்கு இப்படிலாம் சுரண்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை. அதுவும் இல்லாமல் தமிழர்களுக்கு தான் இந்த ஆட்சி இருக்கணுன்ற ஒரு அடிப்படை உரிமையே வந்து இழந்து இந்த தமிழ்நாட்டில் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். இதை நாங்கள் மீளெழுச்சி கொள்ளணும், தமிழர்களில் தான் ஆட்சி புரியணுன்றத ஒரு புரிதலை ஏற்படுத்தினதே அண்ணன் சீமான் அவர்கள் தான். அப்போ அந்த புரிதலுக்காண்டி நாங்கள் நிற்போமான்னு கேட்டிங்கன்னா உறுதியாக நிற்போம். நாங்கள் வந்து ஒரு படையை வந்து திரட்டி பல பேரையும் நாங்கள் மாற்றக்கூடிய நிலையில் நாங்கள் நிற்கிறோம். இது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வலு சக்தியாக உருவாகி 2026 படைப்போம் புதிய வரலாறு. வணக்கம், நான் சிவா, கோவை மாவட்டம் சிங்கானூர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து வந்திருக்கேன். நான் தமிழர் கட்சியில் இணைந்த 4 மாதங்கள் தான் ஆச்சு. எனக்கு புதிய உறவுகள் கிடச்சிருக்கு. நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற எல்லாருமே சமரசமற்ற ஒரு தமிழ் தேசிய கொள்கையில் பயணிக்கிறாங்க. நான் அண்ணனிடம் எனக்கு பிடிச்சதே தமிழ் தேசிய கொள்கையும் இயற்கை சார்ந்த அரசியலும் தான். இயற்கை சார்ந்த அரசியல் பேசுகிறதுக்கு ரொம்ப அண்ணன் மலைகள் மாநாடு, தண்ணீர் மாநாடு என்று கடலம்மா மாநாடு என்று அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பேசி கொண்டிருக்கிறார். இளைஞர்கள் எப்போவுமே நாம் தமிழர் கட்சி பக்கம்தான். என்னை மாதிரி இளைஞர்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுத்ததே சீமானண்ணன் தான். மற்றபடி தாவேக்காங்கிற ஒரு கட்சி வந்திருக்கு, இளைஞர்கள்லாம் அந்த பக்கம் போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசியலுக்கு தெரிஞ்ச இளைஞர்கள் எல்லாமே நாம் தமிழர் கட்சியில் தான் வந்து இணைவாங்க. 50 ஆண்டு காலமாக திராவிட அரசியல் ஒன்றும் நம்மளுக்கு பண்ணல. தமிழ் தேசிய கொள்கை தான் நம்மளுக்கு வருங்காலம், தமிழ் தேசியம் தான் நம்மளுக்கு எல்லாமே. வருங்காலத்தில் தமிழ் தேசிய ஆட்சி அமைக்கும். நன்றி, நாம் தமிழர். வணக்கம், தருமபுரி அரூர் சட்டமன்ற தொகுதி. என் பேர் சி வெற்றிவேல். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் மாணவர்கள் வந்து இந்த திராவிட கட்சிகளினுடைய இதில் மது, இந்த போதையில் இளைஞர்கள் வந்து நிறைய பாதிப்படைகிறாங்க. நிறைய உழைப்புலேருந்து வெளியேறாங்க. திராவிட ஆட்சினால் நிறைய கொடுங்கோல் ஆட்சி தான் இது பற்றி சொல்லிட்டே போகலாம். தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து போதைக்கு அடிமையாகி உழைப்பிலேருந்து வெளியேறாங்க. இது மிகப்பெரிய பாதிப்பாக பார்க்குறோம். அண்ணனுடைய கருத்துக்களை, பேச்சுக்களை அவங்கள கேட்கணும், மாறணும் தான் விருப்பப்படுறோம். நம்ம தமிழ் மாணவர்கள் வந்து வெளியேறதுனால இந்திய ஆளுங்க வந்து நம்மளுடைய நாட்டில் அதிகமாக குடியேறிட்டு இருக்கிறாங்க. இதனால் பின்விளைவு என்ன நடக்கும்ன்றது இன்றைக்கி நாங்கள் யோசிக்கும் போது ரொம்ப பயமாக இருக்குது. எதிர்கால சந்ததியினுடைய வாழ்வாதாரம் என்ன ஆக போகுதுன்றதை எண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுடைய நாட்டினுடைய வளங்கள் நிறைய சுரண்டப்படுது. பார்த்திங்கன்னா மலைகள், மணல் எல்லாமே பறிப்போயின்னு இருக்குது. இதெல்லாம் தடுக்கணுன்னா நம்ம அண்ணனுடைய கரங்கள், நம்ம அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களின் கரங்களை பிடிச்சிக்கணும். தமிழ் மக்கள், நம்ம இளைஞர்கள் எல்லோரும் இருக்க பிடிச்சி அவரு கூட பயணிக்கணும். இதுதான் எங்களுக்கு வந்து அண்ணனுடைய கருத்து, கொள்கை, கோட்பாடு இதை எண்ணி தான் நாங்கள் உள்ளே வந்திருக்கிறோம். அண்ணா என்ன சொல்லியிருக்கிறாரு, தரமான மருத்துவம், கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை பொறுத்து உண்டான வாழ்வு. இதுதான், அதாவது நம்முடைய வளங்கள் எந்த ஒரு தீங்கும் வரக்கூடாது. எதிர்கால சந்ததிக்கு நம்ம இந்த வளத்தை இப்படியே பாதுகாத்து வச்சுட்டு போகணும். இதுதான் முக்கியம். நமக்கு வாழ்கிறதுக்கு என்ன தேவை, நமக்கு அடிப்படையாக அது நம்ம எதிர்கால சந்ததிக்கு விட்டுட்டு போகணும். அவங்களுக்கு பாதுகாப்பு வச்சுட்டு போகணும்.
அதே மாதிரி எல்லாத்துலேயும் தரம் உயர்ந்த மருத்துவம் இது எல்லாம் அவங்களுக்கு தரமாக கிடைக்கணும். நம்ம இதுவரையும் இருந்துட்டோம், இந்த திராவிட ஆட்சியினால் இப்படி இருக்கிறோம். இனிமேலாவது நம்ம மக்கள் வந்து தெளிவுற்று அப்பா அம்மா முன்னோர்கள் எல்லாருமே கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் மாறி அண்ணனுக்கு வாக்களிக்கணும். தமிழர் ஆட்சி மலரணும், அண்ணனுடைய ஆட்சி வரணும். 2026 அண்ணனுடைய ஆட்சி மலரணும், அண்ணன் அதிகாரத்துக்கு வரணும். இந்த திராவிடர்கள் ஆட்சி முறியணும். அவங்க என்ன இதுவரையும் பண்ணாங்கன்றதெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நம்ம மக்கள் மாறணும். இதுதான் எங்களுடைய இது. அதனால் நாங்கள் அண்ணன் கையை இறுக பிடிச்சிட்டு அன்றைக்கி பயணிச்சுட்டு இருக்கிறோம். நான் வந்து தேனி மாவட்டம் நாம் தமிழர் கட்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்கேன், மாணவர் பாசறை. நான் ஏன் இந்த கட்சிக்கு வந்தேன்னா, அதாவது அடிப்படை கொள்கையிலேயும் பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு எங்கள் கொள்கைன்னு சொல்லலை, அது ஒரு குறளை நாங்கள் வந்து கொள்கையாக ஏற்றிருக்கோம். இப்போ அப்பேற்பட்ட திருக்குறளை கொள்கையாக ஏற்றனால இப்போ சினிமாவிலேருந்து அரசியல் வந்தவங்க கொள்கை இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதுதான் எங்கள் கொள்கைன்னு சொல்கிறாங்க. அது கொள்கை இல்லை. கொள்கைன்னா என்னன்னா அப்படின்னு கேட்டால் எடுத்து சொல்லணும். எங்கள் கொள்கைனா என்னன்னு, ஆடு மாடு மேய்த்தல் அரசு வேலை, விவசாயம் செய்வது அரசு வேலை, இலவச கல்வி, இலவச மருத்துவம், இப்படி கொள்கையை எடுத்து சொல்லணும். எந்த கொள்கை இல்லாமல் அனைவருக்கும் சமமான வீட்டுக்கு ஒரு பைக்கு அப்படின்ட்டு வாயில் வந்து வடை சுடக்கூடாது. வடை சுடாமல் நீங்கள் வந்து கொள்கையை மட்டும் சொல்லணும். கொள்கை சொல்லாமல் அடுத்து வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஃப்ளைட்டு கொடுப்பேன்னு சொல்லுவீங்க, அடுத்து நீங்கள் ட்ரெயின் விடுவேன்னு சொல்லுவீங்க ஃப்ரீயாக. இதெல்லாம் கொள்கையற்ற இது. கொள்கைனா என்ன முதல்ல சொல்லணும். தற்கொலை கூட்டத்துக்கும் தத்துவ கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இது நீங்கள் புரிஞ்சுக்கங்க. மக்கள் தான் சிந்திக்கணும். இந்த கொள்கை என்னன்னா சிந்திச்சு நீங்கள் அதை கேட்கணும். கொள்கையை கேட்டாவே பாதி பேர் ஆமை மானு அப்படின்ட்டு கிண்டல் பண்ணுறது, நையாண்டித்தனம் பண்ணுறது, அதெல்லாம் விட்டுருங்க. கொள்கையை கற்றுக்கிட்டு வாங்க. அரசியலுக்கு கொள்கை இருந்து பேசுங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியில் வந்து நான் தேனி மாவட்டம் போடி சட்டமன்ற தொகுதியில் நான் வரேன்னா ஏன் வரேன்னா அண்ணன் வந்து மாணவர் பாசறை மாநில கலந்தாய்வு போட்டிருக்காரு. அந்த கலந்தாய்வு ஏன் போட்டிருக்காங்கன்னா, இப்போ இளைஞர் பாசறை இருக்குது, குருதி கொடை பாசறை இருக்குது, நிறையா பாசறை இருக்குது. நாம் தமிழர் கட்சியில் நிறையா பாசறை இருக்குது. அப்போ இருக்கும்போது இந்த பாசறைகள்லாம் இருக்கும்போது ஏன் மாணவர் பாசறை மட்டும் தனியாக கலந்தாய்வு போடணும்? அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல. அப்போ அந்த கேள்விக்குறிக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லணும்னா அப்போ நீங்கள் வந்து பாருங்கள், நாங்கள் என்ன செய்கிறோம் பாருங்கள். தற்கொலை கூட்டம்லாம் ஒரு தாட்டி வாங்க, எங்கள் கலந்தாய்வுக்கு வாங்க, வந்து உட்காந்து பாருங்கள். பார்த்து அதில் என்ன பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, ஒரு கூட்டம்னா எப்படி நடத்தணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து பேசுங்க. சும்மா மான் கறி ஆமைக்கறி அப்படின்ட்டு பேசாதீங்க. வாய்க்கு வந்து பேசாதீங்க. இந்த வடையெல்லாம் சுடாதீங்க. வடை சுடுறதை கொஞ்சம் நிப்பாட்டிக்கங்க. இன்னொன்று, ரத்த தான முகாம் சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியில் இந்தியா மட்டும் இல்லை, பல மக்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரத்தம் வந்து முக்கியமான ஒரு விஷயம். உயிருக்கு தேவையான விஷயம் அது ரத்தம். அந்த ரத்தத்தை நாம் தமிழர் கட்சி தான் தொடங்கி இப்போ இந்தியா முழுக்க யாருக்கு ரத்தம் வேணும், எந்த சாதி அந்த சாதி, இந்த மதம் அந்த மதம், எல்லாமே வேறுபாடு விட்டு இப்போ ரத்த தானம் வந்து எல்லாத்துக்கும் சமம்ட்டு ரத்தத்தை கொடுத்து உயிராக ரத்தத்தை கொடுக்கணும். அந்த ரத்த தான முகாமை நடத்தி கொடுத்தவரும் எங்கள் அண்ணன். அதே மாதிரி இந்த மாணவர் பாசறை மாநில கலந்தாய்வு வந்து ஏன் நடக்குதுன்னா, தத்துவ கூடத்துலேருந்து நாங்கள் விலைக்கு வந்து இந்த அரசியல் எப்படி, தமிழ் தேசிய அரசியல் எப்படி அப்படிங்கும்போது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து பேசுங்க. சரிங்களா? வாய்க்கு வந்து வடை சுடாதீங்க. ஃப்ளைட்டு தருவோம், கார் தருவோம், பைக்கு தருவோம், வீட்டுக்கு வீடு தருவோம், அப்பெல்லாம் வடை சுடாதீங்க. ஏன்னா இத்தனை வருஷம் திராவிட ஆட்சி இருந்து 50 ஆண்டுகள் திராவிட ஆட்சி இருந்து ஒன்றும் செய்யலை. ஏன்னா சும்மா வாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாயில் வடை சுடுறது வந்து சுடாதீங்க. சரிங்களா? அந்த உருட்டாளுவெல்லாம் நம்மகிட்ட வேணாம். வந்து என்ன களத்தில் நின்று பேசணும். ஆடு மாடு மேயாத இடத்துல அண்ணன் வந்து சீமானண்ணன் வந்து ஆடு மாடை நான் ஏற்றி மேய்ப்பேன்னு விட்டு தேனி மாவட்டத்தில் ஆடு மாடு மலை ஏறி மேய்ச்சி விட்டு இன்றைக்கி ஆடு மாடு போய் மலையில் போய் மேயுது காரணம் யாருன்னா நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சியில் போய் அந்த மாடு மரம் மேய்க்கனால எல்லா ஆடு மாடு போய் மலையில் மேய்ச்சிட்டு கீழே வருது டெய்லும். அது ஒரு முன்னேற்பாடு பண்ணார். அதே மாதிரி மரங்களி மாநாடு, தண்ணீர் மாநாடு, கடலை மாநாடு, இத்தனை மாநாடு போட்டிருக்காரு. இதெல்லாம் ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதில் என்ன பேசுகிறாரு புரிஞ்சுட்டு பேசுங்க. நீங்கள் பட்ட மரத்தை கட்டி பிடிக்கிறாரு அப்படின்னு. மரங்கள் ஒரு உயிர். அந்த உயிருக்கு அதுக்கு உணர்ச்சி இருக்குது. தொட்டால் அதுவும் ஈஸியும். ஏன் நைட்டு மரங்களை செடியை பிக்கக்கூடாது ஏன் சொல்கிறாங்க? அது ஒரு உயிர். அது தூங்கிட்டு இருக்கும், அது பிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேசணும். எதுவும் பேசாமல் தெரியாமல் வந்துக்கிட்டு மரங்களை கட்டி பிடிக்கிறாரு, இது தற்கூரித்தனமானது அப்படி சொல்லக்கூடாது. உங்களை மாதிரி பைக்கு தருவோம், வீட்டுக்கு வீடு தருவோம் அப்படின்னா எத்தனை மக்களுக்கு நீங்கள் அப்படி கொடுப்பீங்க? இது வரைக்கும் 50 ஆண்டு இருந்தவங்க செய்யாதவங்க நீங்கள் ஏன் செய்ய போகிறீங்க? சும்மா வாயில் வடை சுட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு, மக்கள் ஓட்டு வாங்குறதுக்கு தான் செய்கிறீங்களா?